சகோதரர்களே, ஒரு அடியான் இந்த துனியாவில் துன்பமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கஷ்டங்களும் சிரமங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படியே ஏற்பட்டாலும் அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் பணியென மறையக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும். அதற்கு என்ன தேவை? மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் அறவே துன்பங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன தேவை என்று பார்க்கும்போது இந்த இரண்டு விஷயங்களில் முதல் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் ஏற்படக்கூடாது. அப்படியே ஏற்பட்டாலும் அது பணியென மறைந்து போக வேண்டும் என்று சொன்னால், இந்த துனியாவில் நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு காரணிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியம் தேவை. இது அல்லாமல் பல்வேறு நியமத்துக்கள் தேவை. அந்த நியமத்துக்களில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், பணம், பொருள். இந்த பொருள் எப்படின்னு சொன்னா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரும். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தால் மருத்துவ செலவுக்கு கூட அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கிறோம். இதே பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்குங்க, அந்த உடலை ஆரோக்கியம் செய்வதற்கு என்ன வேணாலும் செய்யலாம், எங்க போய் வேணாலும் ஷிஃபாவை பெற்றுக் கொள்ளலாம். சிரமங்கள் துன்பம் என நீங்கிடும் பொருளாதாரம் இருந்தால். நான் சொன்னது எத்தனையோ காரணிகள் இருக்கிறது, அதில் இது ஒன்று, பணம் துனியாவில். சரி, இரண்டாவது என்ன? மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே நல் அமல்கள் முக்கியம். பொருளாதாரத்தை ஈற்றுவதும் மரணத்திற்கு பிறகு உண்டான நல் அமல்களையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. சரி, பொருளாதாரத்தை அல்லாஹ் எப்படி ஈட்டச் சொல்கின்றான்? வட்டியை தவிர்த்து வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் ஹலாலான ரிஸ்கை நீங்க தேடுங்க. ஒன்று, அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எவ்வளவு நேரம் நமக்கு கொடுத்திருக்கிறான்? இறைவன் கடமையாக்கிய 5 நேர தொழுகை ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் என்று சொன்னால், அந்த 2.5 மணி நேரத்தை தவிர்த்து, உறக்க நேரத்தை தவிர்த்து, மீதி எல்லா நேரங்களிலும் பொருளாதாரத்தை அல்லாஹ் சம்பாதிக்க சொல்றான். போய் சம்பாதிங்க. தொழுக பிறகு பள்ளியில உட்கார்ந்து இருக்க வேண்டாம். உபரியான வணக்கங்கள் முடிந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில போய் அல்லாஹ்வோட ரிஸ்கை நீங்க தேடிக்கிட்டே இருங்க. எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நீங்க சம்பாதிங்க. இது அல்லாஹ் சொன்னது. காரணம் என்ன? அந்த பொருளாதாரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு காரணியது, ஒரு காரணம் அது. அதனால பொருளாதாரத்தை நீங்க தேடுங்க. சரி, தேடிய பொருளாதாரம், இதுதான் என்னுடைய பயானுடைய மைய புள்ளி. தேடிய பொருளாதாரத்தை அழித்திடலாமா அப்படின்னு சொன்னா, சம்பாதிச்ச சொத்துக்களை பாதுகாக்க சொல்லுது மார்க்கம்.